வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரே நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன எடுத்தோடனே பாட்டு பாடுறான். இன்னைக்கு இப்போ ஒரே வீடியோ ஃபுல்லாகவே பாட்டாக தான் நினச்சிடாதீங்க, பயப்படாதீங்க. பொதுமக்களுடைய நலன் கருதி இதோட நான் நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு பாட்டுக்கான வீடியோ கிடையாது, இந்த மைக்குக்கான வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வணக்கத்தை போட்டுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் ப்ளஸ் பில்ட்இன் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத சொல்லிடுறேன். இது வந்து மைக் வித் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூடவே இதில் வந்து 2 கூடுதலான ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ கேட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் கொடுத்துருக்கோம். அது என்ன வாய்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிடி வாய்ஸாக இருக்கும், ஒரு குழந்தை ஒரு ஹம்மிங் வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு மெச்சூர்ட் மேனோட வாய்ஸ் இருக்கும், அப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு ஹல்க் வந்து தமிழில் டெரராக பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாய்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு கிடி வாய்ஸஸ் தான். இது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ் கிடையாது, சும்மா ஒரு பசங்களுக்கு ஒரு விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன்ஸ் இருக்கும் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்கும்போது பாட்டை மாற்றிக்கலாம். அது அப்படியே அந்த லாஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரீமில் இன்னும் 2 பட்டன்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அவ்வளோதாங்க. இது இல்லாம ஸோ உங்களுக்கு இங்கே 3 இன்புட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட், பென்ட்ரைவ், 3.5 mm ஜாக், லைன் இன். ஸோ இந்த 3 யூஸ் பண்ணியும் நீங்கள் மியூசிக் ஏதாவது ப்ளே பண்ணி இந்த ஸ்பீக்கர் மூலமாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் இது உள்ள இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும். இதோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்கில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் உங்களால் மொபைலில் அவுட்புட்டாக உங்களால் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இது வந்து மைக் இருக்கு, மொபைல் டிவைஸ் எதுக்குன்னு. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராடக்ட் கிடையாது. when it comes to ரெக்கார்டிங், ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் ப்ராடக்ட் கிடையாதுங்க. கண்டிப்பாக ஒரு மொபைல் டிவைஸ் தேவை. ப்ளூடூத்தில் மொபைலில் நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டு அதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் பாட்டு பாட நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமே தவிர இது வந்து உங்களுக்கு 2 பேரிங் கிடையாது. அதாவது ஸ்டாண்ட் அலோன்லேயே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு சார் மெமரி கார்டு, எதுக்கு பென்ட்ரைவ்னு? அந்த மெமரி கார்டு பென்ட்ரைவ் எதுக்கு அப்படின்னா கரோக்கி மியூசிக் எல்லாமே வந்து நீங்கள் பென்ட்ரைவ்லையோ இல்லை மெமரி கார்டு ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமாக அது வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதில் வந்து பாட இதை வந்து 2 மர்ஜ் ஆகி நீங்கள் மொபைல் டிவைஸில் பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ரெக்கார்டரில் எல்லாம் போய் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் மைக்கில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிவைஸ் தேவை. இதில் இன்னொரு நான் பார்த்த ஒரு பாசிட்டிவ் திங் என்னன்னா, குழந்தைங்கள்ட்ட இனிமேட்டு மொபைலை கொடுத்துட்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுமா அப்படின்னு அந்த ஒரு காரணம் வச்சுட்டு கையில் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. இதோட ரேட் வந்து வெறும் 500 ரூபாய் தான். இப்போ நீங்கள் 500 ரூபாவான்னு சில பேர் யோசிக்கலாம். நார்மலாக நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க போனால் குறைஞ்சபட்சம் வெரி லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300, அது கம்மியாக உங்களுக்கு கிடைக்காது. 300 ரூபா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்க போகிறோம். கூடவே ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு மைக்கோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வாங்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக, நார்மலாக மொபைலில் பாட்டு பாடுறதை விட அதுங்க மைக்கை வச்சு பாடும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதுங்க இந்த மைக்கோட பாக்ஸு, இந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் நான் சொன்னேன், அதோடைய இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே, இது என்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளூடூத் உடைய அந்த பேரிங் நேமும் இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை என்னோட சேனலுக்கு கொடுத்துட்ருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றியோ வேறு ஏதாவது ஒரு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா கூட அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டாக சொல்லணும்னு வச்சிங்கன்னா என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் ஐடியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.